உங்கள் மேலே இருக்கக்கூடிய அன்போடும் உரிமையோடும் ஒரு கோரிக்கையை வைக்க விரும்புகிறேன். எப்போதுமே எங்கேயாவது முதலமைச்சர் போனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இடத்துலாம் கோரிக்கை வைப்பாங்க. ஆனால் நான் முதலமைச்சராக உங்களிடத்தில் இப்போ கோரிக்கை வைக்க வந்திருக்கிறேன். ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உலக நாடுகளை, குறிப்பாக வளர்ச்சியடைந்த நாடுகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறவங்க நீங்கள். இது மாதிரி நம்ம தமிழ்நாடும் வளர வேண்டும். நான் நினைக்கிற மாதிரி தான் நீங்களும் நிச்சயமாக நினைப்பீங்க, என்னை விட அதிகமாக நினைப்பீங்க. எனவே உங்களால் முடிஞ்ச உதவிகளை தொடர்ந்து உங்கள் தாய் மண்ணுக்கு நீங்கள் செய்யணும். செய்வீங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் சின்னதாக பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் உங்கள் தொழிலை தமிழ்நாட்டிலேருந்து தொடங்க முயற்சி பண்ண வேண்டும். பெரிய பெரிய நிறுவனங்களில் நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா உங்கள் நிறுவனத்தில் நம்ம தமிழ்நாட்டில் நிறைஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்புகளை பற்றி எடுத்து சொல்லி நம்ம தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மோட்டிவேட் பண்ணுங்கள். உங்கள் சொந்த கிராமங்களை கவனிச்சுக்குங்க. அங்கே படிக்கிற நம்ம அரசு பள்ளி மாணவர்களுக்கு, ஏழை எளிய மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச கல்வி உதவிகளை செய்யுங்கன்னு கேட்டுக்கிறேன். இந்த மூவி பந்து முழுக்க நீ எங்கே போனாலும் தமிழர் என்ற நம்ம அடையாளத்தை விடாதீங்க. உங்கள் வேர்களை மறக்காதீங்க, தமிழை மறக்காதீங்க, தமிழ் மண்ணையும் மக்களையும் மறக்காதீங்க. ஆண்டுக்கு ஒரு முறையாவது தமிழ்நாட்டுக்கு குழந்தைகளோடு வாங்க. தமிழ்நாட்டோட வளர்ச்சியை, மாற்றத்தை பாருங்க. நம்ம பண்பாட்டை, வரலாற்றை, அரசியல் எழுச்சியை எடுத்து சொல்லும் கீழடி அருங்காட்சியகம், பொருணை அருங்காட்சியகம், கலைஞர் உலகம்னு ஏராளமாக இடங்கள் இருக்கு. அதையெல்லாம் நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் குழந்தைகளுக்கும் சுற்றி காண்பிச்சு நம்ம வரலாற்றை எடுத்து சொல்லுங்க. உங்கள் உறவா, உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனா இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உங்களுக்காக தமிழ்நாட்டில் இருக்கேன். குடும்பத்தோடு இங்கே இந்த மறக்க முடியாத வரவேற்பை கொடுத்திருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் நன்றி, நன்றி, நன்றி. விடைபெறுகிறேன். வணக்கம்.